இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண ஃபுட் மட்டன் சுக்கா. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபுட்போர்ட் சமையலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நேராகவே வந்துடும். சரி வாங்க சமையலை பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு தேவையான பொருள் என்னென்னா சோம்பு, சின்ன வெங்காயம், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பட்டை, இலை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்கு குருமிளகு, மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? கறியை நல்லா கழுவிக்கணும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மஞ்சளெல்லாம் கறியில் பிடிக்கும். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். பிணைஞ்சு விட்டிங்கன்னா கறியில் நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் நம்ம எடுத்து வச்சுக்க கறியை உள்ளே போட்டுறணும். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். மட்டனில் எதுவும் தண்ணி விட வேணாம், ஏன்னா மட்டன் வேகும் போது தண்ணி விட்டுரும். வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். குருமிளகு, எடுத்து வச்சுருக்க மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணிடணும். மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இலை, பட்டை எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அது கூட சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அது சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலும் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் கருவேப்பிலை வேகும்போது நல்லாயிருக்கும். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகா பொடியெல்லாம் எடுத்துருக்கனால இப்போ 4 மிளகா மட்டும் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு காரத்துக்கு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன். இது மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெங்காயம் வெந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம உப்பு போடுறோம். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச தனியாத்தூள், மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது எண்ணெயில் அந்த பொடி நல்லா வறுத்துரும். அதில் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால் நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியே எடுத்து கொஞ்சமாக அதில் ஊற்றி அந்த தண்ணியில் வெங்காயம்லாம் வேக வைக்குங்க. பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிங்க அப்படிங்கிறது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இதில் போட்டுறணும். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறணும். அப்போ தான் நம்ம பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகும் கறி கூட. நம்ம ஆல்ரெடி கறி கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த பொடி நம்ம வீட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கடையிலனா ஏதாவது கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணதுனால பயம் இல்லாமல் நீங்கள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த பொடி கறியில் எல்லா பக்கமே போய் ஒட்டும். நமக்கு அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? செமையாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Mutton Chukka is ready.